بسم الله الرحمن الرحيم وقال رجل مؤمن من آل فرعون يكتم ஈமானஹு. ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களிலே தன்னுடைய ஈமானை மறைத்த மூமினான ஒரு மனிதர் கூறினார், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்வை என்னுடைய இறைவன் என்று சொன்னதற்காக ஒரு மனிதரை நீங்கள் கொன்று விடுவீர்களா? வகது ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். வையபு காதிபன், அவர் பொய்யராக இருப்பாரேயானால் ஃபாலைஹி கதிபு, அவருடைய பொய்யினுடைய தீங்கு அவருக்கு ஏற்படும். வையகு சாதிகன், அவர் உண்மையாளராக இருப்பாரேயானால் யுசிபுக்கும் பாதுல்லதி ஐதுக்கும், உங்களுக்கு அவர் வாக்களித்த சில வேதனைகள் உண்டாகுமே, என்ன பண்ணுவீங்க? இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தார், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறக்கூடிய பொய்யுரைக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, லகுமுல் முல்குல் யௌம், இன்று ஆட்சி உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது, உங்களிடத்திலே தான் இருக்கிறது. சாஹிரீன ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் மிகைத்தவர்களாக நீங்கள் எகிப்திய பூமியிலே இருக்கிறீர்கள். ஃபமை யன்சுருனா மின் பாஸில்லாஹி இன்ஜானா, அல்லாஹ்வுடைய வேதனை நம்மிடத்திலே வந்தால் யார் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டார். கால ஃபிரௌன், உடனே ஃபிரௌன் கூறினான், மா உரீக்கும் இல்லா மா அரா, எதை நான் நல்லதாக கண்டேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் காணுகின்றேன். வமா அஹ்தீக்கும் இல்லா சபீலர் ரஷாத், நேரான பாதையை தவிர உங்களுக்கு நான் வழிகாட்டவில்லை அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கூறினான். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய குடும்பத்திலே இருந்த ஒரு மூமினான மனிதர் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தியதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான். அந்த மூமினான மனிதனினுடைய அந்த தைரியம், அந்த வீரம், அதை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். இந்த மனிதர் யார் அப்படின்னு சொன்னால், கிபுத்தி வம்சத்தை சேர்ந்த மூமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். ஃபிரௌனுடைய குடும்பத்தாராக இருந்தார் அவர், ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஃபிரௌனுடைய சச்சா மகன் தான் இவர் அப்படி சொல்லி அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் இதையும் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்த போது நைல் நதியிலே அல்லாஹ் காப்பாற்றினானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அப்போ அந்த நேரத்தில் இவரும் காப்பாற்றப்பட்டார் என்பதாக அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அவங்களும் இதே கருத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் யார் சொல்லுகிறார்களோ, சில பேர் சொல்கிறாங்க அவர் இஸ்ராயேலி வம்சத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிட்டான், மின் ஆலி ஃபிரௌன் அப்படின்னு சொல்கிறான், ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் ஏன் இவங்க இஸ்ராயேலி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கருத்து சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் யார் இப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் இஸ்ராயேலி வம்சத்தை சேர்ந்தவராக அந்த ஈமான்தாரி இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால், ஃபிரௌன் இருக்கின்றானே அவன் பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இவ்வளவு சபுராலாம் இருக்க மாட்டான், இவ்வளவு சபுராக இருந்துருவானா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விடுவதாக அவன் கூறினானே, அதை அவன் எப்படி விட்டிருக்க முடியும்? இவர் செஞ்ச இந்த உபதேசத்துக்கு அவருக்கு சித்திரவதை கொடுத்துருப்பான் அவன் ஃபிரௌன். ஆனால் அவன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஈமான்தாரியாக இருந்தவர் அவர் இஸ்ராயேலி வம்சத்தை சேர்ந்தவர் இல்லை, ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபிரௌனுடைய
குடும்பத்தார்களிலே ஆண்களிலே இவர் இப்போ இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டுச்சு, இவர் ஒருத்தர் ஈமான்தாரியாக இருந்தார். இன்னொரு ஆள் ஃபிரௌனுடைய மனைவி, அவங்களும் ஈமான்தாரியாக தான் இருந்தார்கள். மூன்றாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு செய்தி கொண்டு போய் கொடுத்தவர். இந்த தலைவர்கள் எல்லாம் உங்களை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் செய்தி சொன்னவர். இவங்க எல்லாருமே தன்னுடைய ஈமானை மறைத்து தான் வைத்திருந்தார்கள். ஆனால் எப்போ அல்லாஹ்வுடைய நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லப் போகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்டாங்களோ, அதை அவர்களால் சீரணிக்க முடியலை. அதை அவங்களால் ஜீரணிக்க முடியாமல் உடனே அவங்க அந்த விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொண்டு போனார்கள். இதுதான் உண்மையான ஜிஹாத், அஃதலுல் ஜிஹாத். எப்போ பிரச்சனைன்னு ஒன்று வருதோ அப்போ அந்த நேரத்திலே அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் ஹக்கான கலிமாவை, உண்மையான அந்த கலிமாவை அவனுக்கு முன்னால் சொல்லுவது, தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துவது. எவ்வளோ காலத்துக்கு ஈமானை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும்? ஈமான் என்பது மறைக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை. நீங்கள் எவ்வளோ மறைச்சு வச்சாலும் அது ஒரு நாளைக்கு என்ன செய்யும்னா அதனுடைய நறுமணங்கள் கமலத்தான் செய்யும். வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் அந்த உண்மையான கலிமாவை சொல்லுவது, அது அஃதலுல் ஜிஹாத், சிறந்த ஜிஹாத். ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. ஃபிரௌனுக்கு முன்னால் இவரை விட போல்டாக பேசின ஆள் கிடையவே கிடையாது. இவர் தான் போல்டாக பேசினவர், அதே குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் என்ன பண்ணி போடுவான் மண்ணாங்கட்டி பையன் அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் அவரிடத்தில் இருந்துச்சு. ஈமான்தாரியாக இருந்தாலும் அந்த ஈமானை அந்த கொடுங்கோல் அரசனுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார். قال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه وتقتلون رجلا أن يقول ربي الله. ஈமானை வெளிப்படுத்தினார், தான் ஒரு ஈமான்தாரி தான் அப்படின்னு சொல்லி. இந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு முஜாஹிதாக கணக்கில் எடுக்கப்படக்கூடியவர், பெரிய முஜாஹித், பெரிய அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தவர். இவரை போல ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே காணப்படுவது இல்லை. சஹீஹ் புகாரி போன்ற கிதாபுகளிலே ஒரு சரித்திரம் பல ரிவாயத்துகளிலே அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மாஹசன், அதில் உள்ள சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு வாட்டி கேட்டாங்க. அதாவது முஷ்ரிக்கீன்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்தார்களே, எது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு வாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டு இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் உக்பா வந்தான், உக்பத் இப்னு அபி முஈத் அவன் வந்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தான், தொழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே தன்னுடைய போர்வையை எடுத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் போட்டு அதை சுற்றி ஒரே இருக்க ஆரம்பிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நௌது பில்லாஹ் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தான். அப்போ சித்தீகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்தார்கள், அவனை தள்ளி விட்டாங்க. அவன் போய் விழுந்தான் அந்த பக்கத்துக்கு. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை தன்னுடைய இறைவன் என்பதாக சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ இவரை கொன்னுருவியா? உங்களிடத்தில் இவர் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்து தானப்பா சொல்கிறாரு அப்படி சொல்லி இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, குறைஷிகளினுடைய ஒரு கூட்டம், எல்லாம் ரவுடி பயலுக, எல்லாம் குறைஷி கூட்டம், அப்படியே கூட்டமாக நின்றுருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அந்த வழியாக போனாங்க. அப்போது அந்த பயலுக கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீங்கள் தான் எங்கள் அத்தா எங்கள் ஐயா கொண்டு வந்த, நீங்கள் தான் எங்களுடைய ஐயா எங்களுடைய அத்தா வணங்கிய தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடாது என்பதாக சொல்லக்கூடியவர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம் அப்படி சொன்னாங்க. என்ன பயம்? ஆமாம் அப்படி சொன்னாங்க. அப்போ உடனே அவங்க ரசூலுல்லாஹ்வின் மீது பாய்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய சட்டை எல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
எல்லாம் போட்டு பெராண்டி காட்டு பயலுக இந்த மாதிரி பண்ணாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார்கள். ரசூலுல்லாஹ் அவங்கள்டிருந்து விடுவிச்சு கண்களிலே கண்ணீர் கொட்டுகிறது. உரத்த குரலிலே அவர்கள் சொன்னார்கள், அதஹ்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்வே என்னுடைய இறைவன் என்று சொன்னதற்காக ஒரு மனிதரை கொன்று விடுவீர்களா? அப்படிங்கிற இந்த ஆயத்தை தான் அவங்க ஓதுனாங்க. இதைத்தான் ஓதுனாங்க. அதாவது ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த மூமின் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு இது, அதே வார்த்தையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். ஏண்டா அல்லாஹ்வை என்னுடைய இறைவன்னு சொன்னதுக்காக கொண்டு விடுவீங்களாடா? என்ன குற்றம் பண்ணிட்டார் அவர்? உங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். முடிஞ்சால் ஏற்றுக்கோ, முடியலன்னா விடு. உன் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னா விடு. ஏன் அவரை கொல்லணும்னு நினைக்கிறார்? அதுதான் அந்த மூமின், ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த மூமின், தன்னுடைய ஈமானை மறைத்தவர். அவர் ஃபிரௌனுக்கு முன்னால் இந்த வார்த்தையை தான் சொல்கிறார், அதக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்வை என்னுடைய இறைவன் என்று கூறியதற்காக அந்த மனிதரை நீங்கள் கொன்றுவீங்களா? அப்படி அவர் என்ன குற்றம் செஞ்சார்? அவர் தான் உங்களிடத்தில் ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறார்ல, தான் ஒரு நபி என்பதற்கு. வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து தெளிவான ஆதாரங்களை உங்களிடத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் காட்டுறார், உனக்கு அது பிடிச்சிருந்துச்சு இல்லை அது உண்மைன்னு நீ நம்பினா ஏற்றுக்கோ. ஒருவேளை அவர் சொல்கிறது பொய்யாக இருந்தால், வையக்கு காசிபன், அவர் பொய்யராக இருப்பாரே, ஆனால் பழைய கதிபு, அவர் சொல்லக்கூடிய அந்த பொய்யினுடைய தீங்கு அது அவருக்குத்தான். அல்லாஹ் மேலே பொய் சொன்னால் அல்லாஹ் விட்டுடுவானா? அப்போ துனியா ஆகிரத்தில் அவருக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். ஒருவேளை அவர் உண்மையாளராக இருந்தால், வையக்கு சுவாதிக்கன், அவர் உண்மையாளராக இருந்தால், யுசிபுக்கும் பாதுல்லதி ஐதுக்கும், உங்களுக்கு வாக்களித்த சில வேதனைகள் உங்களுக்கு வந்து விடுமே. அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் சொன்ன மாதிரி அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய தண்டனை அது உங்களுக்கு வந்துடுமே. இது நம்மளா புத்தியால் யோசிக்கலாம்ல. அவர் சொல்கிறார், ஒரு வேளை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். என்ன பண்ணுவீங்க? நீ பெரிய நீ இவனா? அல்லாஹ்வுடைய வேதனையை உன்னால் தடுத்துட முடியுமா? வையக்கு சுவாதிகன் யுசிபுக்கும் பாதுல்லதி ஐதுக்கும், அவர் அதுதான் சொல்கிறார். நீ அவர் சொல்கிறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஏற்றுக்கோ. அவரை போட்டு ஏன் நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்டையும் ஃபிரௌனிகளிடத்துலேயும் இதைத்தானே சொன்னாங்க. பனி இஸ்ராயீல்களை விடுதலை செய், எங்களை வாழ விடு, ஈமானோட வாழ விடு. நீ ஈமானை ஏற்றுக்கிறது தான் உன் விருப்பம், அது யுவர் சாய்ஸ். அது நீ விருப்பப்பட்டால் நீ ஈமானை ஏற்றுக்கோ, இல்லை அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய இது. ஆனால் நானே ஈமானை ஏற்றுக்க மாட்டேன், எவனையும் ஈமானை ஏற்றுக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபிரௌனிய குணம் அதுதான் ஃபிரௌன்கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி குணம், தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்து நாசமாக்கக்கூடிய அந்த குணம் அது ஃபிரௌன்கிட்ட இருந்துச்சு. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் அவங்ககிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த மனிதர் இருக்கிறாரே ஈமான்தாரி, அவர் எவ்வளோ நாசுக்கா அவங்கக்கிட்ட பேசுகிறாருன்னு பாருங்கள். ஏண்டா உங்கள்கிட்ட என்னடா இல்லை? யாகௌம், என் சமுதாயமே, கிபித்திகளே, லக்குமுல் முல்குல் யௌம், இன்னைக்கு ஆட்சி உங்கள் கையில் தான்டா இருக்குது. நீங்கள் தான் ஆட்சியாளர்கள், நீங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இவ்வளோ பனி இஸ்ராயல்களை பார்த்து இவங்க ஆட்சியில் இருந்தாலும் இவங்களுக்கு டங்குவார் அருந்து தான் கிடக்கு, அப்படியே ஆடி போய் கிடக்கிறாங்க ஈமான்தாரிகளை பார்த்தா. அது ஈமானுக்குன்னு உண்டான பவர். லக்குமுல் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஸாஹிரீன ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் தான் நிகழ்த்தவர்கள். எகிப்திய பூமியில் உங்களை மிஞ்சி யார் இருக்கிறா? இன்றைக்கி பேசுகிறானோ இல்லை மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி, அது மாதிரி அன்னைக்கு அவர் அதுதான் சொல்கிறார். அந்த ஈமான்தாரி
அவருடைய உபதேசங்கள் அதுதான். இன்னும் சில விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு